வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். ஒரு பெரிய பணக்காரரே, அவருக்கு பக்கத்தில் யமதர்மன் இருக்கிறாரு. நின்றுட்டு நான் இன்னைக்கு உன்னைய பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு, என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப காலம் கழிச்சு தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது எதுவுமே நான் சொல்லி கொடுக்கல, என்னை விட்டுரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது அந்த யமதர்மர் சொல்கிறாரு, நான் விடுவதாக இருந்தால் நீ 3 புண்ணியம் செய்யலையப்பா, உன்னை எப்படியப்பா நான் விட்டுட்டு போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, அந்த புண்ணியம் என்னன்னு சொல்லுங்களேன் என்னன்னு அப்படிங்கிறாரு. அப்படி நான் சொன்னாலும் உன்னையால் அந்த 3 புண்ணியத்தை இப்போதைக்கு செஞ்சுக்கிடவும் முடியாதே அப்படிங்கிறார். பரவாயில்ல, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அது யமதர்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாரு. அப்போது அவர் யமதர்மன் சொல்கிறாரு, ஒரு ராஜா இருந்தார், ஒரு மன்னர், அவருக்கு ஒரே ஒரு மகள். தன்னுடைய ராணி இறந்த பிறகு அந்த மகளை அவர் போற்றி வளர்த்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மன்னர் இறந்து விட்டார். உடனே மன்னர் இறந்தவுடன் பெண் வாரிசாகிய இளவரசிக்கு எப்படி முடிசூட்ட முடியும் என்று ஒரு சாரார் கொடுக்கக்கூடாது பட்டம் அப்படின்னு என்று சொல்கிறார்கள், ஒரு சாரார் கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்குள் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், மன்னருடைய மகளை அந்த சுழல் ஆற்றில் உள்ள அந்த சுழலில் இறக்கி அதிலிருந்து அவர்கள் தப்பித்து வந்தால், உயிருடன் வந்தால் இளவரசியாக முடிசூட்டலாம் என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு வேளை தப்பித்து வந்துவிட்டால் என்ன பண்ணுவது என்று அங்கே உள்ளிருந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்து விட்டார்களாம். ஒருவேளை அவள் தப்பித்து பக்கத்து கிராமத்திற்கு போனாலும் அங்கே இருப்பவர்கள் இளவரசியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த கிராமத்து வாசிகளுக்கு அனைவருக்குமே ராஜாவை பிடிக்காது. அவளுடைய கையில் இருக்கிற முத்திரத்தை பார்த்த உடனே இளவரசி என்று தெரிந்து கொண்டால் கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது என்ன பண்ணுறாங்க, எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டாங்க, வெளியே வர முடியாத மாதிரி செஞ்சிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உள்ளே இறங்குறாங்க, சுழலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியலை. 1 வருஷம் ஆயிடுச்சு, நாட்டுக்கு மன்னர் இல்லை. உடனே என்ன சொல்கிறாங்க, அங்கே இருப்பவர்களுள் ஒருத்தரை மன்னராக நியமிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது அந்த ஏற்பாடு நடைபெறுகிறது. உடனே அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள், இந்த மன்னரை முடிசூட்டுவதற்கு முன்னால் அதே ஆற்றில் இறக்க வேண்டும், அதிலிருந்து அவர் தப்பித்து வந்தால்தான் முடிசூட்ட முடியும் என்று கூறிவிட்டார்கள். உடனே ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இப்பொழுது அந்த மன்னர் உள்ளே இறங்குகிறார். அவரை அந்த சுழல் என்ன பண்ணுது, இழுத்துக்கிட்டு போகுது. திடீர் என்று பார்த்தால் ஒரு பெண் வெளியே வருகிறாள். யார் என்றால் இளவரசி. 1 வருடத்திற்கு முன்னால் மூழ்கி அந்த இளவரசி வெளியே வருகிறாள். எல்லோருக்கும் ஆச்சரியம், எப்படி அப்படி என்று எல்லோரும் வியந்து கேட்கிறார்கள். அதற்கு அந்த இளவரசி கூறுகிறாள், எங்க அப்பா செய்த புண்ணியம் என்னவென்றால், என்னால் கரை ஏற முடியாது என்று தானே எண்ணினீர்கள். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கலைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். நீச்சல் கலையில், எதிர் நீச்சலில், சுழலில் மாட்டினால் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கு பயிற்சி அளித்திருந்தார்கள். அந்த பயிற்சி எனக்கு உறுதுணையாக இருந்தது. நான் அந்த கிராமத்திற்கு சென்றேன். அங்கே இருப்பவர்கள் என்னை கண்டு என் கையில் இருக்கிற அந்த முத்திரத்தை பார்த்து என்னை கொல்ல வந்தார்கள். அப்பொழுது என் விரல்களில் உள்ள அந்த மோதிரத்தை, வெள்ளி மோதிரத்தை கண்டு, இது எங்களுடைய மோதிரமாச்சு, எப்படி உன்னுடைய கையில் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் கூறினேன், எங்கள் அப்பா ஒற்றராக இந்த கிராமத்திற்கு வந்து ஒரு ஆபத்தில் இருந்த மக்களை காப்பாற்றினாராம். அதற்கு அன்பு பரிசாக இந்த வெள்ளி மோதிரத்தை கொடுத்தார்களாம். அதை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தார்கள். கருணை என்றால் என்ன என்பதை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கப்புறம் கலைகளும் கற்றுக் கொடுத்தார்கள். பிறரை மதிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் என்று கூறினாலாம். அதாவது புண்ணியம் என்றால் இதுதான்.
என்று கூறி இந்த கதையை முடித்தாராம் யமதர்மன். உடனே அந்த செல்வந்தர், நானும் அந்த புண்ணியத்தை செய்துவிட்டு வருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் யமதர்மா என்று கெஞ்சினாராம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று இறைவன் ஒருத்தர் எப்பொழுதுமே நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருப்பார் என்று அந்த செல்வந்தர் நல்லது செய்துவிட்டு அந்த வேலை வரும் வரை காத்திருந்தாராம். நன்றி, வணக்கம். நீங்களும் புண்ணியங்கள் செய்யுங்கள், இரக்க குணமுடையவர்களாக இருங்கள், அன்பு உடையவராக இருங்கள். அடுத்தவர்களுக்கு தெரிந்துதான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, அதுதான் உண்மையான கொடை என்பதை அரசர் செய்து காட்டினார். நீங்களும் அப்படியே செய்து வாழுங்கள். நன்றி. உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.